Hey guys, welcome to Savi Vlogs. இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு மூவி போயிட்டு இருக்கோம் ஈவினிங். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மூவி நைட் அந்த vlog தான் பார்க்க போகிறீங்க. D50 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூவிக்கு போகிறோம். அண்ட் அதுக்கு வந்து பார்த்தா ரொம்ப மிக்ஸ்டு ரிவ்யூஸாக தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் ஐடியா இல்லை. இப்போ போயிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மூவி பார்க்க நாங்கள் ஆல்பியன் சினிமாஸ் தான் போகிறோம். அங்கே வந்து டியூஸ்டேஸில் நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மித்த டேஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் அங்கே நிறையா தமிழ் அண்ட் மலையாளம் மூவிஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் 6:30 ஷோக்கு தான் வந்தோம். நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் குயிக்காக இந்த மாலை வந்து நல்லா சுற்றி காட்டலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆஸ் யூஷுவல் நம்ம நினச்ச மாதிரி நடக்கல, லேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு மால் டூரும் காட்டுறேன். ராயன் மூவி வந்துட்டு 2 ஷோ வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஈவினிங் 6:30 அண்ட் நைட் வந்துட்டு 10 PM. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் டியூஸ்டே இன்றைக்கி வந்திருக்கனால நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி per person வந்துட்டு $12 தான் எங்களுக்கு சார்ஜ் ஆச்சு. மித்த டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 ஆகும். இன்றைக்கி வந்ததுனால டேக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி $24 தான் ஆச்சு. மூவிக்குன்னு வந்தாலே சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றது தான். ஸோ ஒரு ஸ்மால் பாப்கார்ன் அண்ட் சமோசாஸ் ட்ரை பண்ணோம். ரெண்டுமே நல்லா இருந்தது. மூவி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ செமையாக பசிக்குது. அதனால இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்கு, இது டின்னர்னு சொல்ல முடியாது, சாட் தான் சாப்பிட போகிறோம். எப்போவுமே குயிக்காக ஈவினிங் ஏர்லி டின்னர் சாப்பிட்ருவோம். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. மூவிக்கு குயிக்காக வர்றதுனால இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம மிலான் போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மிலான் வந்துட்டு மித்த ஷாப்ஸ் மாதிரி இல்லாமல் இது ஒரு சாட் ஷாப்னாலுமே அவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நல்லாவே இருக்கும். டின்னருக்கு வந்துட்டு மிலான் போயிருந்தோம். மிலானில் வந்து உங்களுக்கு சாட்ஸ் ரொம்ப பிடிக்கும், நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், பானிபூரி அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு மிலான் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். பானிபூரி கூட அவ்வளோ சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டெசர்ட் பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மிலான் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் யா, ஃபுட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரிவ்யூ டைம். எனக்கு வந்து ராயன் மூவி வந்து எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஆன்லைன்லலாம் பார்த்தா நிறையா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்தது. இட் டிபெண்ட்ஸ். அண்ட் ஓவரால் வந்துட்டு எனக்கு ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப பர்சனலி எனக்கு கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அவங்க
அவங்களோட ஃபுல்லஸ்ட்டு கொடுத்து அவங்க அந்த கேரக்டரில் வந்து நடிச்சிருந்தாங்க. தனுஷா ஆஸ் யூஷுவல் அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா செல்வராகவன் வந்துட்டு இப்போ சூப்பராக அவரும் வந்துட்டு பயங்கரமாக நடிக்கிறாரு, டைரெக்ஷன் மட்டும் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குனே ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இட் வாஸ் வெரி குட். அண்ட் என்னோட ஃபேவரட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் துஷாரா விஜயன். எனக்கு அவங்கள ஃபஸ்ட்டே வந்து சில மூவிஸ்லலாம் பிடிக்கும். பட் ஆனால் ஒரு மாதிரி எல்லா சீன்லேயுமே அவங்க வர எல்லா சீன்லேயுமே எனக்கு ஸ்க்ரீனில் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் துஷாராவையே பார்த்துட்ருந்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. இந்த மூவி முடிச்சுட்டு வெளில வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இதில் அப்படின்னு கேட்டால் எனக்கு துஷாராவோட ஆக்டிங் தான் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட் அங்கே அந்த மூவியில் இருந்த அந்த தீமா, அது என்ன சொல்லணும்னு அந்த டேர்ம் கூட எனக்கு கரெக்டாக தெரியல, அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி துஷாராவோட ஆக்டிங் வந்துட்டு அப்படியே அவங்க அள்ளி சாப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓகே, பட் ஆனால் இவங்க தான் என்னோடய மோஸ்ட் 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 ஃபேவரட். நீங்களும் இந்த மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இனி பார்த்தீங்கன்னா அப்படி இனி பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துட்டு உங்களுக்கு யாரோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள், யாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது இதெல்லாமும் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டிங்லேயே வந்துட்டு ஓரளவுக்கு செம்ம எண்டிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வா அப்படிங்கிற மாதிரி இருந்தது, எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. பட் அண்ணாங்களுக்குமே துர்கா மாதிரி ஒரு தங்கச்சி இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். எவ்ரி பிரதர் டோட்டலி டிசர்வ்ஸ் a sister லைக் துர்கா. சீரியஸ்லி. நான் அப்புறம் இன்னொன்று யோசித்தேன், இந்த மாதிரி ஆர்டிஸ்டெல்லாம் வந்துட்டு சீரியஸாக எங்கடா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம நிறையா மூவிஸ் பார்ப்போம், எல்லாம் இது பண்ணுவோம். பட் சிலர் தான் வந்துட்டு ஒரு மாதிரி நம்மளை ஒரு மாதிரி மென்டலி நமக்கு ஒரு மாதிரி அந்த கேரக்டர்லாம் நம்ம மைண்டில் வந்து உட்காந்துக்கும். லைக் எப்படி சொல்கிறது, அவங்கள மறக்கவே முடியாதுல்ல, அந்த இதுலேயே இருப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு மூவி தான். எஸ், I wish Dushara all the very best for her future because she deserves all the attention. அவங்களுக்கு இன்னும் நிறைய வேறு லெவலில் வந்துட்டு மூவிஸ் அவங்க பண்ணணும், அவங்க வேறு லெவலில் போகணுன்னு நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக வந்துட்டு ஃப்ரம் த ஹார்ட் ஐ டோட்டலி ஃபீல். அவங்க அந்த மாதிரி பெரிய 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 மூவிஸ்லாம் பண்ணணுன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது எப்படின்னு சொல்ல, அவங்க வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு வரும்போதே நான் நினச்சேன்னே இவ்வளோ ஸ்வீட்டாக இவ்வளோ டவுன் டு அர்த்தாக ஒருத்தவங்க இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. லைக் அவங்களே வந்துட்டு மித்தவங்கெல்லாம் கூட எதுவும் சொல்லலை, இவங்களே வந்து டைரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போவே இவங்களை தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு நிறைய பேர் அதை மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நான் அப்போவே நினச்சேன் இவங்க என்ன இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். பட் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க என்னோடய ரீசன்ட் ஃபேவரட்டே ஆகிட்டாங்க. எனக்கு தனுஷா ஃபர்ஸ்ட்லேருந்தே பிடிக்கும். பட் இந்த பொண்ணு இன்னிலேருந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. எனக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. எஸ், அகெயின் ஓவரால் மூவி எப்படி இருக்குதுன்னு என்னால் வந்துட்டு ஒரு கன்ஃபெஷனுக்கு வர முடியல. பிகாஸ் எனக்கு அந்த எண்டிங்கே வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது. இதில் யார் வில்லன், இதுக்கு மேலே என்னங்கிற மாதிரி பார்ட் 2 மேபி வரும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி எண்டிங் வந்து செம்ம கன்ஃபியூஷனாக இருந்தது. அது தெரில, இட் டிபெண்ட்ஸ் ரைட். ஸோ யா. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்த மூவிஸில் வேறு எந்த மூவி நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நான் அதையும் பார்த்துட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் என்னோடய சேனலில் மித்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்போ தான் எனக்கும் ஜாலியாக இருக்கும். அண்ட் என்னோடய டெய்லி வீடியோஸும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதில் உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி கண்டென்ட்ஸும் வந்துட்டு ஷூட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ யா, hope you guys enjoyed. See you guys in another video. Bye bye.